83 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுக திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை மாற்றி போட்டிருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி வந்து அங்கே நிற்கிறது, சீமான் அவர்களுடைய வாக்கு பிரிப்பு, விஜய் அவர்கள் புதுசாக வராரு. ஏன்னா தாவேகா சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் வாங்குற வாக்கு அதிமுகவை பாதிக்கக்கூடிய வாக்கு வங்கியாக இருக்கும். தாவேகா வாங்கக்கூடிய வாக்கு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை, நாகப்பட்டினத்தை வந்து விசிகாவிலிருந்து கைமாறி இப்போ மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா இப்போ இது வந்து திமுக வர்சஸ் விசிகான்னு மாறிடுச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த எல்லாம் முயற்சி எடுத்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சமாதானம் ஆகலை. தமிழகம் வருவதற்கான வாய்ப்பு. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள், கடந்த முறை அந்த தொகுதியில் வாங்கக்கூடிய ஜெயிச்சவருடைய வாக்கு வித்தியாசம் மற்றும் எஸ்ஐஆர் பாதிப்பு உள்ளிட்ட காரணிகளை வைத்து அந்த தொகுதியில் தற்போதைய தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது, எந்த கட்சிக்கான பின்னடைவு இருக்கிறது என்பதை குறித்து கள நிலவரம் குறித்து ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய மாவட்டமானது நாகப்பட்டினம் மாவட்டம். 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய நாகப்பட்டினம் மாவட்டம் குறித்து கள நிலவரம் எப்படி இருக்குது என்பதை அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ரங்கபாண்டி சார். நாகப்பட்டினம் மாவட்டம் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கடந்த காலங்களில் ஒப்பிட்டு இந்த வரக்கூடிய 2026 தேர்தல் எப்படி கள நிலவரம் இருக்குது, விஜயோட தாக்கம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு? இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி 3 தொகுதிகளை உள்ளடக்கியது. ஒன்று வந்து நாகப்பட்டினம், வேதாரண்யம், கீழ்வேலூர் தனி தொகுதி. இந்த 3 வந்து இருக்குது. இந்த 3 தொகுதிகளும் வந்து பார்த்திங்கனாக்கா 3 கட்சிகளிடம் இருக்குது. இப்போது நாகப்பட்டினம் வந்து விசிகாவுடைய வசம் ஆலூர் சானவாஸ் போன தடவை ஜெயிச்சிருந்தார். வேதாரண்யத்தில் அதிமுகவுடைய ஓஎஸ் மணியன் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. கீழ்வேலூர் தனித்தொகுதியில் வந்து சிபிஎம்னுடைய மகாலிங்கம் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த 3 தொகுதியும் 3 போட்டி போட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு அதிமுகவும் நேரடியாக போட்டி போட்டது வந்து ஒரு தொகுதி வேதாரண்யம். விசிகாவும் அதிமுகவும் நேரடியாக போட்டி போட்டது வந்து ஒரு தொகுதி நாகப்பட்டினம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் பாமகவும் ஒரு தொகுதியில் நேரடியாக போட்டது வந்து கீழ்வேலூர் தனித்தொகுதி. இந்த தடவை என்ன ஆகுதுன்னாக்கா உங்களுக்கு இந்த நாகப்பட்டினத்தை வந்து விசிகாகிட்டிருந்து கைமாறி இப்போ மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா வந்து அவர் போட்டி போடுறாரு. திமுக சின்னத்தில் போட்டி போடுறாரு. அப்போ இந்த தடவை மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணி, திமுக கூட்டணி கட்சிக்கும் அதிமுகவுக்கும் நேரடியாக அங்கே போட்டி நடக்குது. திமுக அதிமுகவுக்கும் நேரடியாக வந்து இந்த தடவை வேதாரண்யத்தில் போன தடவை மாதிரியே நடக்குது. அதே மாதிரி கீழ்வேலூர் தனித்தொகுதியிலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கும் பாமகவுக்கும் இதில் நடக்குது. இந்த மாவட்டத்தில்னு பார்க்கும்போது எஸ்ஐஆருக்கு முன்னாடி 5,80,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ 5,30,000, சற்றேறக்குறைய 47,700 சட்டமன்றம் சேர்த்து 3ஐயும் சேர்த்து 40. ஏன்னா பெரிய தொகுதியை வந்து நமக்கு சோழிங்கநல்லூர் தான். 5,47,000 67,000 வரும். இது நான் சொல்கிறது மாவட்டத்தையும் சேர்த்து. இப்போ 5,30,000, சற்றேறக்குறைய 47,700 வாக்காளர்கள் வந்து குறைஞ்சிருக்காங்க. இது சதவீதத்தில் பார்த்திங்கன்னா 8.3%. ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் உண்டான வாக்குப்பதிவு 2021 77.3% இருந்துச்சு. இதில் அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 80.6%, அதுக்கு அடுத்தது கீழ்வேலூர் தனித்தொகுதியில் 79.43%, நாகப்பட்டினத்தில் 71.97%. இதுதான் வந்து போன தடவை நடந்த தேர்தலினுடைய இது. இப்போ இந்த நாகப்பட்டினம் தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே பேசப்பட்ட தொகுதி. ஆமாம். இப்போ சமீபத்தில் இந்த திமுக கூட்டணி பிரச்சனையில் சானவாஸ் வந்துட்டு விட்டு கொடுத்த தொகுதி, அதாவது மனிதநேய மக்கள் கட்சிக்கு அவரே விட்டு கொடுத்துட்டாரு. ஆமாம். அதனால் வந்து அவருக்கு சீட் இல்லைன்ற மாதிரி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது கூட வந்து பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா இப்போ இது வந்து திமுக வர்சஸ் விசிகான்னு மாறிடுச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த சீட்டை பற்றி ஆலூர் சானவாஸ்க்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கும்போது, இந்த தொகுதிக்கு நான் அவரை தான் டிக்கெட் அடித்து வச்சுருந்தேன், ஆனால் இந்த தொகுதியில் அவர் நிற்க விருப்பம் இல்லைங்கிறத சொல்லாங்க என்கிட்ட. திமுக யார் சொன்னாங்கன்னு பார்த்தா திமுக சைட்லேருந்து இவருக்கு வந்திருக்கு. அப்போது
ஒரு சிட்டிங் எம்எல்ஏ தன்னுடைய விருப்பத்தை இந்த தொகுதியில் போட்டி போடணுமா வேண்டாமான்னு யாருக்கிட்ட சொல்லணும்? கட்சி தலைமையிட்ட சொல்லணும். கட்சி தலைமைகிட்ட சொல்லணும். அவர் எந்த கட்சியினுடைய எம்எல்ஏ? விசிக. அப்போ அவர் யாருக்கிட்ட சொல்லியிருக்கணும்? அண்ணன் தொல் திருமாவளவன்ட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தும் அண்ணன் திருமாவளவர்களால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டிருந்தா கூட இவருடைய விருப்பத்தை வந்து அங்கே திமுக கிட்ட சொல்லி திமுக அண்ணன் திருமாவளவன்ட்ட இல்லை அவர் ஆளூர் சானவாஸ் அங்கே நிற்க மாட்டாருன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது இது விசிகால ஒரு பெருத்த புயலை வந்து கிளப்பிச்சு. அதை வந்து அப்பட்டமாகவும் அண்ணன் வெளியவும் சொல்லிட்டார். கண்டிப்பாக மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளியவும் சொல்லிட்டார். அதை இல்லை மைண்ட் வாய்ஸில் ஆளுநர் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களை ரொம்ப எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி எழுப்பிட்டாங்க. ஸோ அதுக்காக அவர் விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல் அதுதான். அப்போ அந்த இடத்துல அவர் தான் எல்லாருமே கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு எம்எல்ஏ ஆக்குனது யார்? திமுக உங்களை ஆச்சா இல்லை வந்து அண்ணன் திருமாவளவன் ஆக்குனாரா? அப்போ உங்களுடைய விருப்பு வெறுப்பை நீங்கள் யாருக்கிட்ட சொல்லியிருக்கணும்? அப்போ திமுக சொல்லி உங்களுடைய நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கிறதுனா அப்போ உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பாஸ் யார்? நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்க? திமுகவுக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்களா, விசிகாவுக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்களாங்கிற அளவுக்கு பெருசாக வந்துச்சு. அதே மாதிரி அவர் ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்து வந்தனால அவருடைய தாய் கழகத்துக்காக அந்த சீட்டை கொடுத்தாருன்னு இன்னும் சில கள நிலவரங்களை போய் அங்கே பேட்டி எடுத்த சில சர்வே ஹவுசஸ் கூட அங்கே போய் சில பேர்த்த பேட்டி கேட்கும்போது இல்லை அவர் ஆளூர் சானவாஸ் ஜெயிச்சுட்டு போனவர் தான், அதுக்கப்புறம் எங்கள் பக்கமே வரல, இந்த தடவை அவர் வெளியூர்கார் உள்ளூரில் யாராவது நின்னா தான் நாங்கள் போடுவோம், இல்லை இவரே நின்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க, இல்லை நாங்கள் போட மாட்டோம். ஸோ அப்போ கள நிலவரமும் வந்து அவருக்கு சாதகமாக இல்லை ஆளூர் சானவாஸ் அவர்களுக்கு. ஸோ அப்போ இது எல்லாம் வச்சுக்கிது அவர் வந்து நாங்கள் இல்லைன்னு சொன்னாரோ என்னமோ தெரியல. ஆனால் அது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கணும். அவர் வந்து திமுகட்ட சொல்லி திமுக வந்து இவரை இங்கே நிறுத்த மாட்டார், இங்கே நிற்கணும் வைக்கணுங்கிறது வந்து ஒரு பெருசாக விசிகாக்குள்ளாரே வந்து ஆளூர் சானவாஸுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் விசிகாவுடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதே மாதிரி விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய விரிசலை உண்டு பண்ண தொகுதி வந்து இந்த தொகுதி. ஸோ அதனால் நீங்கள் இந்த தொகுதியை பற்றி பேசும்போது அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த தடவை வந்து அதிமுக சார்பாக வந்து பார்த்திங்கன்னா தங்க கதிரவன் போன தடவை நின்ன அவரே தான் வந்து இந்த தடவை நிற்கிறாரு. ஸோ இந்த சீட்டு வந்து சிட்டிங் எம்எல்ஏக்கு இல்லாமல் இப்போ வந்து மாறி இருக்குது ஜவஹர்லாபுரம். இதில் வந்து குறிப்பாக கவனிக்க வேண்டியது வெற்றி மார்ஜின் போன தடவை வெறும் 7238 வாக்கு தான். கண்டிப்பாக இந்த தொகுதி வந்து நாம் தமிழர் கட்சி போன தடவை 9976 வாக்கு வாங்கியிருந்தாங்க. கண்டிப்பாக. அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து 3 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து திமுக கூட்டணி வசம் பிரித்து கொடுத்ததில் அவங்களுடைய பங்காற்றல் இருக்குது. அதாவது அவங்க வாங்கின வாக்கு அதே மாதிரி வந்து மற்ற மாவட்டங்கள்லேயும் அவங்களுடைய தாக்கம் ஏகப்பட்டது இருக்குது. இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக நம்ம நாம் தமிழரை எடுத்து நம்ம ஓட் பேங்க் அனலைசிஸ் பண்ணினோம்னா அவங்க வாங்கின வாக்கு, அதாவது வெற்றி வேட்பாளருக்கும் ரெண்டாவதாக வந்தவங்களுக்கு உள்ளார அந்த வெற்றி மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை தொகுதியில் வந்து அது நாம் தமிழர் வாக்கை விட அந்த வெற்றி வாய்ப்பு வாங்கின வெற்றி மார்ஜின் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 83 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுக திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை மாற்றி போட்டிருக்காங்க. நிச்சயமாக இப்போ இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து காளியம்மாள், நாம் தமிழர் காளியம்மாள் அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவர் இப்போ அதிமுகவுக்கு வந்திருப்பதும் அதிமுகவுக்கு ஒரு சாதாரண ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த 83 தொகுதியை நாம் தமிழர் கட்சி பாதித்ததில் 56 தொகுதியில் திமுக ஜெயிக்குது. அவங்களுடைய வெற்றி மார்ஜின் நாம் தமிழர் கட்சி வாங்கினதை விட கம்மியாக தான் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா 26 தொகுதியில் அதிமுக இந்த வேறுபாட்டால் ஜெயிக்குது. அப்போது போன எலெக்ஷனில் வந்து ஒரு பெருத்த மாற்றத்தை ஒரு அரசியல் யார் ஜெயிக்கிறது தோக்குறதுல வந்து பெரிய அளவுக்கு வந்து டிசைட் பண்ணது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களும் வாக்கு 30,40,000 வாக்கு சற்றேறக்குறைய 6.68% தமிழகம் அளவில் எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக. ஸோ இது என்னன்னா அவங்களுடைய வாக்கு வந்து பிரதானமாக விரிஞ்சிருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது. இதை வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியோ இல்லை சில கல கட்சிகள் மாதிரியோ வந்து ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகிருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீட் கன்வர்ஷன் ஆகிருக்கும். அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது வந்து நாம் தமிழருக்கு பறந்து விருந்து தமிழகம் பூரா வளர்ந்துக்கிட்டு வந்திருக்கனால சீட் கன்வர்ஷன் ஆகும். 234 தொகுதியிலுமே வந்து போட்டிடுறதுனால வந்து அவங்களுக்கு எல்லா தொகுதியிலும் கொஞ்சம் சற்றேறக்குறைய வாக்கு வந்துடுது. ஆனால் வெற்றி பெறுற அளவுக்கு இல்லை. ஆனால் மற்றவங்களுடைய வெற்றி மார்ஜின் அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு 83 தொகுதியில் வந்து அவங்க வெற்றி பெற்ற அந்த
வித்தியாசத்தை விட வித்தியாசம் இவங்களுடைய வாக்கு வந்து அதிகமாக இருக்குது. அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த தொகுதியில் போன தடவை அமமுகவும் நின்றுச்சு. அவங்க 3503 வாக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ அமமுக வந்து இதுலேயே என்டிஏ கூட்டணியிலே இருக்கிறனால அது வந்து ஒரு அட்வான்டேஜ். இப்போ தாவேகாவும் வந்து தனியாக இப்போ இதில் வந்து சுகுமாருங்கிறவர் நிற்கிறாங்க. இந்த தடவை என்டிகே சார்பாக வந்து ஃபாத்திமா ஃபர்கானா நிற்கிறாங்க. அவங்க எல்லாம் விவாதத்திலலாம் வந்து பேசக்கூடிய நன்கு அறியப்பட்ட ஒரு பெண் வேட்பாளர். ஸோ இந்த தொகுதியில் வந்து 1977 நம்ம பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் வந்து 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அந்த 5 தடவைங்கும் போது அதிமுக கூட்டணியில் இருந்து 2 தடவை, திமுக கூட்டணியில் இருக்கும்போது 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக தனிப்பட்ட கட்சியாக 4 தடவை அங்கே ஜெயிச்சிருக்காங்க. திமுக 1 தடவை, விசிக 1 தடவை. அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த 77 நடந்த 11 தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சிகள் 6 தடவையும், திமுக கூட்டணி கட்சிகள் 5 தடவையும் இந்த வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த கொஞ்சம் குளறுபடிகள் விசிகாவில் நடந்தனால திருப்பி வந்து இப்போ மனிதநேய மக்கள் கட்சி வந்து அங்கே நிற்கிறது. சீமான் அவர்களுடைய வாக்கு பிரிப்பு, விஜய் அவர்கள் புதுசாக வராரு. ஏன்னா போன தடவை சீமான் அவர்களுடைய வாக்கு பெரிய அளவுக்கு அதிமுகவை பாதிச்சிருந்துச்சு. இப்போ தாவேகா உள்ளார வரும்போது அவங்களுடைய ஓட்டர் ப்ரொஃபைலிங் பண்ணி பார்த்தோம்னா அது சிமிலர் டு டிஎம்கே மாதிரி இருக்குது. அப்போது எதிர்பார்ப்பு என்னன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவுக்கு வந்து தாவேகா வந்து டெலிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த வாக்கு சதவீதமும் வந்து ஒரு 7238ங்கிறனால இது வந்து டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான மார்ஜின் இல்லை கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த தொகுதியில் வந்து அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா பார்க்க முடியுது. அடுத்தது வேதாரண்யம் தொகுதி. இது வந்து ஐயா OS மணியன் அவர்கள் போன தடவை திமுகவினுடைய எஸ்கே வேதரத்தினத்தை 12329 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். இந்த தடவை திமுக சார்பாக வேட்பாளரை மாற்றி இப்போ புகழேந்திங்கிறவர் நிற்கிறாரு. OS மணியன் அவர்கள் இருக்கார். இந்த தொகுதியில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது நாம் தமிழர் சார்பாக கட்சி சார்பாக இடும்பாவனம் கார்த்திக் நிற்கிறார். அவரும் வந்து கட்சியில் நாம் தமிழர் சார்பாக இருக்கக்கூடிய தமிழகம் அளவில் பெரிய அளவு அறியப்பட்ட முகம், அங்கீகரிக்கப்பட்ட முகம், நன்கு அறியப்பட்ட முகம், கொள்கை ரீதியாக தர்க்க ரீதியாக நல்ல எல்லா விவாதத்திலையும் பேசக்கூடிய நபர். ஸோ ஒரு சாதாரண கட்சியை தாண்டியும் அவருடைய பேச்சு வந்து பல மக்களை போய் சேர்ந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தாவேகா சார்பாக வந்து கிங்ஸ்லி ஜெரால்டுங்கிறவர் அந்த தொகுதியில் நிற்கிறாரு. ஸோ இந்த தொகுதியினுடைய வரலாறு பார்க்கும்போது 77 அதிமுக 4 தடவை ஜெயிச்சிருக்கு, திமுக 5 தடவை ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் வந்து 2 தடவை ஜெயிச்சிருக்கு. தனியாக காங்கிரஸாக வந்து 1981 நின்னும்போது ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கும்போது 1991 ஜெயிச்சிருக்காங்க. 2011 இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 தடவை அதிமுக தான் இந்த தொகுதியில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க. ஐயா OS மணியன் ஜெயிச்சது வந்து 16-21. 2011 ஜெயிச்சது வந்து வேற கேண்டிடேட் அவர். ஸோ இப்போவும் OS மணியன் 2 தடவை சிட்டிங் எம்எல்ஏ. இப்போ வந்து அவர் போட்டி போடுறாரு. OS மணியன் அவர்கள் வந்து 95 வந்து ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்தவர். 2009 லோக்சபா எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். போன தடவை 12329 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். இந்த தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியினுடைய போன தடவை எடுத்த வாக்கு வந்து 9106. இந்த தடவை இடும்பாவனம் கார்த்தி அங்கே நிற்கிறனால அந்த வாக்கு வந்து அவங்களுக்கு சற்று நல்லபடியாகவே அவங்களுக்கு வந்து வாக்கு அதிகமாக எடுப்பாங்கங்கிறது எதிர்பார்ப்பு. தாவேகா சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் வாங்குகிற வாக்கு அதிமுகவை பாதிக்கக்கூடிய வாக்கு வங்கியாக இருக்கும். தாவேகா வாங்கக்கூடிய வாக்கு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை பாதிக்கக்கூடிய வாக்கு வங்கியாக இருக்கும். அப்போ இதை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய OS மணியன் அவர்களுக்கு அங்கே அந்த தொகுதியில் அவருக்கு பெரிய நல்ல பேர், ரொம்ப நன்கு அறியப்பட்டவர், ரொம்ப காலமாகவே அங்கே வந்து அரசியலில் ஈடுபட்டு இருக்காங்க. இவர் எம்எல்ஏவோ எம்பியா இருக்காரோ இல்லையோ ஏதாவது ஒரு ஊர் பிரச்சனைனாலும் இவர்கிட்ட வந்து அணுகி அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட நன்கு அறியப்பட்ட முகங்கிறனால இந்த தொகுதியும் வந்து அதிமுக தன்வசம் வச்சுக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப இடும்பாவனம் கார்த்தி இந்த இதில் போட்டி போடுறதுனால தாவேகாவும் இங்கே வரனால, ஏன்னா இடும்பாவனம் கார்த்தியும் பெரிய அளவுக்கு வந்து தாவேகாவை எகெயின்ஸ்டாக விமர்சனம் பண்ணினதில் நாம் தமிழர் கட்சியில் சாட்டை துறைமுருகனுக்கு அடுத்த இடம் வந்து இடும்பாவனம் கார்த்திக்கும் உண்டு. ஸோ அதனால் இந்த நாம் தமிழர் கட்சியும்
தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில் எப்படி வாக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே நானே அதை தொகுதியை உற்று நோக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. ஸோ இந்த தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்மளால் பார்க்க முடியுது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கீழ்வேலூர் தனித்தொகுதி இந்த மாவட்டத்தில் இதுதான் வந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த 3 தொகுதியில் ஜெயிக்கப்பட்டது. 16,985 வாக்கு வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வடிவேல் ராவணனை வந்து சிபிஎம்னுடைய மகாலிங்கம் அவர்கள் வெற்றி கொண்டார் போன தடவை. ஸோ இந்த தடவை வந்து சிபிஎம்மில் வேட்பாளர் வந்து லதாங்கிறவங்க நிற்கிறாங்க. பாமகலேருந்து அதே வடிவேல் ராவணன் தான் நிற்கிறாரு. இந்த தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து கார்த்திகாங்கிறவங்க நிற்கிறாங்க. இந்த கார்த்திகாகவும் சமீப காலமாக நாம் தமிழர்களுடைய மேடை பேச்சு விவாத பேச்சுகளில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி மக்களிடையே இப்போ கார்த்திகா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு தேடி பார்க்குற அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தின கேண்டிடேட்டு. ஸோ அப்போ இந்த 3 நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 தொகுதியிலையுமே நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து ஃபாத்திமா ஃபர்கானா, இடும்பாவனம் கார்த்திகா இவங்க எல்லாருமே வந்து நன்கு அறியப்பட்ட ஒரு முகங்களாக வேட்பாளர்களாக அந்த தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க. தாவேக்காக்கு வந்து அந்த ஃபெமிலியாரிட்டி ஃபேஸஸ் இல்லை அந்த கட்சியில். ஸோ இந்த தேர்தலில் அவங்க வாங்குகிற வெற்றி வச்சு அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க களப்பணியாற்றுறதை வச்சு தான் இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி தனிப்பட்ட முகங்களாக அறியப்படக்கூடிய அளவுக்கு நபர்கள் வளர்கிற மாதிரி தாவேக்கா வளரணும். இன்றைக்கு வரைக்கும் தாவேக்காவுடைய ஒத்த முகம் ஒரே முகமாக விஜய் அவர்கள் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் இன்றைக்கி தனிப்பட்ட வேட்பாளர்களாக தாவேக்காவுடைய வேட்பாளர் எந்த அளவுக்கு அவங்களால வாக்கு வங்கி எடுக்க முடியுங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். கண்டிப்பாக. அதுக்கு குறிப்பாக சொல்லணும்னாக்கா நமக்கு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார், திருப்பூரில் நிற்கக்கூடிய திலகபாமா இருக்காங்க, ஆதவ் அர்ஜுனா வெள்ளிவாக்கத்தில் நிற்கிறவர், ஜேசிடி பிரபாகர் 1000 லைட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவர், புஷி ஆனந்த் டி நகர், திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார் அவர்கள், திருச்செங்கோட்டில் அருண்ராஜ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 7-8 முகங்கள் தான், ராஜ்மோகன் வந்து எக்மோரில். ஸோ இந்த மாதிரி ஒரு 7-8 முகங்கள் தான் நம்மளால் பேர் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிமுகப்பட்ட வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த தடவை வரக்கூடிய தாவேக்கு வரக்கூடிய வாக்குகள் பூராமே விஜய்ங்கிற முகத்துக்காக வரக்கூடியதான் ஒழிய தனிப்பட்ட வேட்பாளர்களுடைய செல்வாக்குனால எந்த அளவுக்கு வருதுங்கிறத நம்ம உள்ளபடியே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக. ஸோ இந்த தொகுதி கீழ்வேலூர் போய் நம்ம பார்க்கும்போது இது டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் 2008 உருவாக்கப்பட்டது. 2011 சிபிஎம் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு தடவை 2011 தேர்தலில் அதிமுக கூட்டணியோடு நின்று ஜெயித்தாங்க. 2016 திமுக ஜெயிச்சது. திருப்பி இப்போ 2021 சிபிஎம்ஏ திமுக கூட்டணியிலிருந்து அப்போ வந்து அதிமுக கூட்டணி ஒரு தடவையும் திமுக கூட்டணி 2 தடவையும் ஜெயித்த மாதிரி தான் இங்கே வருது. ஸோ போன தடவை இருக்கிற மாதிரியே தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்எல்ஏ வந்து இப்போ வேறு கேண்டிடேட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வடிவேல் ராவணன் அவர்களே தான் நிற்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தனித்தொகுதியாக இருக்கிறனால நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாவேக்காவுடைய வாக்கு வங்கியில் எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக நம்மளால் மற்ற எல்லாத்தினாலையும் அதை பார்க்க முடியுது. ஸோ இந்த தொகுதியில் வந்து அந்த தாவேக்காவுடைய ஓட் ஸ்பிளிட் எந்த அளவுக்கு நடக்குங்கிறது வந்து கவனிக்கப்படுது. இந்த தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை மார்ஜின் வந்து 16,985. ஆனால் நாம் தமிழர் எடுத்த வாக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,173. சற்றேறக்குறைய ஒரு 1,700 வாக்கு வித்தியாசம்தான் இந்த வெற்றி மார்ஜினுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எடுத்தது. ஸோ அப்போ இப்போ வந்து தாவேக்கா எந்த அளவுக்கு வாக்கு பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இருந்தாலும் வந்து இது கம்யூனிஸ்டுகளுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. இந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்டுகளினுடைய செல்வாக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகப்பட்டினத்தினுடைய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கோம்னா அதிமுகவுக்கு வந்து 1-2 சீட்டு வந்து வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வேதாரண்யம் ஏற்கனவே இருக்கிறது ரீட்டைன் பண்ணுவாங்க. கூடுதலாக நாகப்பட்டினம் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரதானமான வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி 1-2 தொகுதி ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 தொகுதிகளை ரீட்டைன் பண்ணலாம் கூட்டணி கட்சிகளோட, நாகப்பட்டினமும் கீழ்வேலூரும். இல்லை நாகப்பட்டினம் வந்து அதிமுக கிட்ட போச்சுன்னா கீழ்வேலூர் மட்டும் அவங்க ரீட்டைன் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து அதிமுகவுக்கு 1 சீட் இருக்கிறது வந்து இப்போ 2 சீட்டாக போகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலையும் அதிமுக இந்த மாவட்டத்தில் கொஞ்சம்
எட்ஜ் எடுக்கிறாங்கன்னு தான் நமக்குனால பார்க்க முடியுது. கண்டிப்பாக சார். நிச்சயமாக சார். இப்போ நாகப்பட்டினத்திலேருந்து சமீபத்தில் பிரிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டம், அதுலேயுமே வந்து 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி, இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் கள நிறுவனம் எப்படி சார் இருக்குது? இப்போ மயிலாடுதுறையும் நாகப்பட்டினம் ஒரு ஈக்குவல் வெயிட் மாதிரி 3 தொகுதிகள். இந்த தொகுதிகள் நீங்கள் சொன்ன மாதிரி பூம்புகார், சீர்காழி தனி அண்ட் மயிலாடுதுறை. போன 2021 தேர்தலில் அதிமுக ஒரு 9 மாவட்டங்களில் சீட்டே இல்லை. அதில் வந்து மயிலாடுதுறை மாவட்டமும் ஒன்று. இதில் வந்து திமுக 2 தொகுதியில் போன தடவை ஜெயிச்சிருந்தாங்க. பூம்புகாரும் சீர்காழி தனி தொகுதியும். காங்கிரஸ் வந்து மயிலாடுதுறையில் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ போன தடவை காங்கிரஸும் பாமகவும் மயிலாடுதுறையில் வந்து போட்டி போட்டு அதில் வந்து மயிலாடுதுறையில் காங்கிரஸ் ஜெயிச்சது. அதிமுகவும் திமுகவும் 2 தொகுதி, பூம்புகார் சீர்காழி தனி தொகுதி, ரெண்டுமே ஸ்ட்ரைட் ஃபைட்டாக பண்ணாங்க. ரெண்டுலேயுமே திமுக தான் வெற்றி பெற்றது. இந்த தடவை அதே மாதிரி காங்கிரஸும் பாமகவும் மயிலாடுதுறையில் சண்டை செய்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் போன தேர்தலில் 2 இடத்துல போட்டி போனாங்க. இந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு சீட்டில் பூம்புகாரில் போட்டி போடுறாங்க. இந்த தடவை சீர்காழி தனித்தொகுதி வந்து மதிமுகவினுடைய வேட்பாளர் வந்து அங்கே வந்து உதயசூரியன் சின்னத்தில் களமாடுறாங்க. உதயசூரியன் சின்னத்தில் தான் களமாடுறாங்க. ஸோ இது எஸ்ஐஆரில் வந்து பார்க்கும்போது போன தடவை 2021 7.8 லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க. 2026 7.3 லட்சம். சற்றேறக்குறைய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா 51,600. சதவீதத்தில் 6.6% வாக்காளர்கள் குறைஞ்சிருக்காங்க. போன தடவை ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய வாக்கு சதவீதம் வந்து பதிவானது 73.4%. இதில் அதிகபட்சமாக பூம்புகார் தொகுதியில் 75.19, அடுத்தது சீர்காழியில் 74.91%, மாயவரத்தில் 70.14%. ஸோ இதுதான் வந்து அந்த எஸ்ஐஆர்னுடைய நம்ம அந்த தாக்கம் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தொகுதி வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மயிலாடுதுறை பார்க்கலாம். இது 1977 அதிமுக 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. 84லையும் 2016லையும். காங்கிரஸ் 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது 1991 ஒரு தடவை, திமுக கூட்டணியில் வந்து 2006லையும், கடந்த முறை 2021. தமிழ் மாநில காங்கிரஸ் 1996 திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா 2001 திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது 2011 இந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே வந்து ஸ்ட்ரைட்டாக 3 தடவை. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா கடந்த 11 தடவையில் அதிமுக கூட்டணி 4 தடவையும் திமுக கூட்டணி 7 தடவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதியை ஜெயிச்சிருக்கு. அதனால் இது வந்து இந்த தொகுதி ஓரளவுக்கு வந்து திமுகவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய தொகுதி தான் இந்த மயிலாடுதுறை தொகுதி. போன தடவை அவங்க விக்ட்ரி மார்ஜின் தான் இங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப காங்கிரஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து இடர்பாடாக இருக்கிறது. இப்போ வந்து கேண்டிடேட்டையும் அவங்க வந்து மாற்றிருக்காங்க. போன தடவை ராஜாகுமாருங்கிறவர் நின்னார். இந்த தடவை ஜமால் யூனஸ் முகமது நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வெற்றி மார்ஜின் வந்து 2742 வாக்குகள் தான். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ வந்து இதில் நாம் தமிழர் கட்சியில் போன தடவை காசிராமன் நின்னார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 13,186 வாக்கு எடுத்திருக்காரு. இப்போ அதே காசிராமன் தான் இந்த தொகுதியில் நாம் தமிழர் சார்பாக திருப்பி அந்த இடத்துல நிறுத்துறாரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு இன்னுமே வந்து வாக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறத நம்ம கணிச்சு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் 13,186 வாக்குங்கிறனால வெற்றி வித்தியாசம் வெறும் 2,742 தான் காங்கிரஸ் வந்து இந்த சீட்டை வந்து ஜெயிச்சிருக்குது. கூட்டணியில் காங்கிரஸ்க்கு உண்டான சலசலப்பு கண்டிப்பாக ஒன்று, காங்கிரஸ்க்கு உள்ளாரையே உண்டான சலசலப்பு. இந்த வேட்பாளர் பட்டியலை அறிமுகப்படுத்துறதுல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கே இருவேறு கருத்து இருக்குது. இது வந்து இந்த பட்டியல் இன்னும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தி கொண்டு போகக்கூடிய வேட்பாளர் பட்டியல் இல்லைன்னு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்களுக்கே ஒரு குறைபாடுகள் இருக்கு. வித்துட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பொருந்தா கூட்டணியாக மாறி 7ஆம் பொருத்தத்தில் நிற்கிது. அது ஐயா நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷத்து வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தை கூட இந்த கூட்டணியை பற்றி ஆதரவானவோ இல்லை வந்து சமாதானம் பேசப்பட்டதா சொல்கிறாங்க சார்.
இன்னும் ஆகலைங்கிறேன். இவங்க எல்லாம் முயற்சி எடுத்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சமாதானம் ஆகலை. தமிழகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சின்ன தம்பி படத்தில் தான் கவுண்டமர் ஒரு டைலாக் சொல்லுவார், 6 மணிக்கு மேலே நீ விளக்க அணைச்சா என்ன அணைக்காட்டி என்னன்பார். அந்த மாதிரி இனிமேல் வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணியை ஆதரித்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுனா என்ன பண்ணாட்டி என்னங்கிற அளவுக்கு அந்த அந்த கசப்புத்தன்மை ரொம்ப முத்தி போச்சு. கண்டிப்பாக. அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேற இந்த காங்கிரஸோட கூட்டணி போட்டு வரும்போது முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு சொன்னது என்ன காரணமோ, ஆனால் இது ஸ்வாக் சூப்பராக இருக்குது சார், செய்யுங்க அவர் காங்கிரஸை முடிச்சிட்டேன்னு சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கெல்லாம் பேசப்பட்டு இப்போ அதே வந்து இன்னைக்கு காங்கிரஸினுடைய வாக்கு திமுகவுக்கும் திமுகவினுடைய வாக்கு காங்கிரஸுக்குமே டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிற அளவுக்கு ஒரு முத்தின சூழ்நிலையில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதி வந்து திமுகவுக்கு சாதகமாக இருந்தால் கூட இந்த ஓட் டிரான்ஸ்ஃபரில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயமாக இந்த தொகுதி வந்து அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஃபைட் கொடுத்து கைப்பற்றுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பிரகாசமாக தெரியல, ஆனால் இந்த ஓட் டிரான்ஸ்ஃபரை வச்சு அதே மாதிரி தாவேக்கா வாக்கு பிரிக்கிறத வச்சு இந்த களம் வந்து எப்படி போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வந்து ஒரு மதில் மேல் பூனை மாதிரி தான் இந்த தொகுதி இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் பூம்புகார். ஸோ இது வந்து போன தடவை திமுகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டது. போன தடவை நிவேதா முருகன் திமுக சார்பாகவும் பவுன்ராஜுங்கிறவர் அதிமுக சார்பாகவும் போட்டி போட்டாங்க. இதுலேயும் வாக்கு வித்தியாசம் வெறும் 3299 தான். ஸோ இந்த தடவை திமுக அதிமுக சார்பாக 2 பேருமே போன தடவை நின்றுவீங்க, அவங்களே தான் இந்த தடவை வேட்பாளர்களாக நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து இளையநகுலன், தாவேக்கா சார்பிலேருந்து விஜயாலயன் வந்து நிற்கிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போன தடவை நீங்கள் நம்ம அந்த காளியம்மாள் பற்றி பேசணும் பார்த்தீங்களா, இந்த தொகுதியில் போன தடவை காளியம்மாள் நின்னாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக. அவங்க 14,823 வாக்கு வாங்கியிருந்தாங்க. இங்கே வித்தியாசம் வெற்றி மார்ஜின் 3,299 தான். ஆனால் நாம் தமிழர் எடுத்த வாக்கு 14,823. அதனால தான் நான் சொன்னேன், போன தடவை நாம் தமிழர் வாங்கின வாக்கு 83 தொகுதியில் வெற்றி மார்ஜினை விட அதிகமாக இருந்துச்சு. பாதகத்தை ரொம்ப ஏற்படுத்துச்சு. திமுகவை 56 தொகுதியில் ஜெயிக்க வச்சுது. ஸோ அது வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய இது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காளியம்மாள் அவர்கள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான பிரச்சாரகர்னு தெரியும். இப்போ அவங்க சமீபமாக வந்து பேசுனது கூட வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு, கேசட் இன் பேங்க்கு, 10,000 ரூபா 40,000 ரூபா தான் சொல்கிறாங்கன்னு ஐயா ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து பேசின ஒரு விவாத நிகழ்ச்சி. அவங்க பேசுனது என்னமோ ஒரு அரை நிமிஷம் கூட இல்லை அதை பற்றி. இருந்தாலும் அவங்களுடைய தாக்கம் வீச்சுங்கிறது வந்து அந்த வீடியோ ரொம்ப வைரலாகி இன்னைக்கு என்ன இப்படியா இருக்குது சொத்து பத்துங்கிற அளவுக்கு ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அந்த தெரிஞ்ச விஷயத்தை யார் எப்படி லாவகமாக ஒரு நகைச்சுவை உணர்வோடு செலுத்தும் போது அது படப்படன்னு ஒரு பெருமையான மக்களுக்கு போய் சேர்ந்து. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து 630 கோடி சொத்து, 640 கோடி சொத்து, இத்தனை கார், அதையெல்லாம் விமர்சிச்சுவீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சொந்தமாக கார் கூட இல்லைங்கிறத வந்து யாருமே பெருசாக விமர்சிக்கல. கண்டிப்பாக கையில் வெறும் 10,000 ரூபா தான் வச்சுருக்காங்கிறத யாரும் விமர்சிக்கல. பேங்க்கில் 40,000 ரூபா தான் இருக்குதுங்கிறது யாரும் விமர்சிக்கல. காளியம்மாள் இதை ஒரு நகைச்சுவை உணர்வோட சொல்லும்போது அத்தனை தமிழக மக்களுக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்துச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து காளியம்மாள் அவர்களுக்கு இருக்குது. போன தடவை ஏன்னா காளியம்மாளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கும் அந்த தொகுதியில் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அந்த காளியம்மாள் வந்து இப்போ அதிமுகவினுடைய உறுப்பினராக இருக்கிறனால, ஸ்டார் பேச்சாளராகவும் இருக்கிறனால, அந்த காளியம்மாள் சார்ந்து தனிப்பட்ட முறையில் காளியம்மாளுக்காக நாம் தமிழருக்கு இப்போ காளியம்மாளுக்கு ஒரு 14,823 வாக்குன்னா அந்த 14,823 வாக்கும் காளியம்மாளுக்காக வந்திருக்காது. ஆனால் சற்று சில வாக்கு வந்து காளியம்மாளுக்குன்னு தனியாக வரும் இல்லையா, அந்த வாக்கெல்லாம் வந்து இன்றைக்கி அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட வந்து இப்போ தாவேகாவும் வந்து பிரிக்கிற போது இந்த தொகுதியில் ஒரு அட்வான்டேஜ் ஏடிஎம்கேவாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு படுது பூம்புகார் தொகுதி. அடுத்தது சீர்காழி தனி தொகுதி. இதில் வந்து போன தடவை திமுகவினுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அதிமுகவினுடைய பாரதி அவர்களை 12,148 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. இந்த தடவை இந்த தொகுதி வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. செந்தில்வேல் செல்வன்கிறவர் போட்டி போடுறாரு. அதிமுகவிலேருந்து அவங்க கேண்டிடேட் வந்து இப்போது சக்திங்கிறவங்க நிற்கிறாங்க.
நாம் தமிழர் கட்சி சார்பாக சுபாஷ், தாவேகா சார்பாக சிஎஸ் கோபிநாத் நிற்கிறாங்க. இந்த தொகுதியில் வந்து சீர்காழி தனி தொகுதியை பார்க்கும்போது அதிமுக 1977லேருந்து 6 தடவை ஜெயிச்சிருக்காங்க, திமுக 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சீட்டை வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. இந்த தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் நின்னதில்லை. திமுகவும் அதிமுகவும் நின்று ஜெயிச்சிருக்காங்களோ, இதுதான் ஃபஸ்ட்டு தடவை கூட்டணி கட்சி கொடுக்குறது. ஆமாம், இது வந்து நிற்கிறாங்க. அப்போ இந்த மாவட்டத்தில் அதிமுகவுக்கு சீட்டே இல்லாமல் இருந்ததில் இப்போ வந்து 1 to 2 சீட்டு அவங்க வெற்றி பெறத்துக்கு ஒரு பிரதானமான வாய்ப்புகள் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து இருக்குது. அப்போ அதிமுக 2ன்னா திமுக 1, திமுக 2ன்னா அதிமுக 1. ஸோ அப்போ இல்லாத ஒரு மாவட்டத்தில் இன்ரோட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 2 மாவட்டத்திலையும் அதிமுக வந்து அவங்களுடைய போன தேர்தலில் இறந்த செல்வாக்கை வந்து அங்கே மீட்டெடுக்கிறாங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. ரங்கா, நிச்சயமாக சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ரங்கா. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு பை த பீப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.